ஏசப்பா நம்ம எல்லாரையும் அவரோட பிள்ளையா மாற்றிருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு? நம்ம சின்ன வயசுலேருந்து சர்ச்சைக்கு போகிறோம். குழந்தைலேருந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாரம் தான் நம்ம சர்ச்சைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சண்டே கிளாஸ்லாம் கலந்துப்பேன். இதே போல் பிபிஎஸ் வருஷத்தில் ஒரு வாட்டி வைக்கிற அந்த பிபிஎஸ்ல தொடர்ந்து நான் கலந்துப்பேன். குடும்பத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ளாக தான் நாங்கள் இருக்கிறவங்க. சரி, நீங்களாம் போவீங்களா சண்டே கிளாஸுக்கு? எத்தனை பேர் போவீங்க? வெரி குட். நானும் அதே மாதிரி போகிறோம் தான். கைக்கில் போட்டுருக்கேன். இதே மாதிரி வருஷம் நடக்கிற பிபிஎஸ்ஸுக்கும் நான் கரெக்டாக போயிடுவேன். மிஸ் பண்ணாத போவேன். உங்களை மாதிரி நானும் என்ன பண்ணுவேன், கிஃப்ட்லாம் வாங்கிப்பேன். பென்னு கொடுப்பாங்க, பென்சில் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிப்பேன். நான் இன்ட்ரெஸ்டாக ஒரு வருஷம் கூட நான் தவற மாட்டேன். எல்லா வருஷமும் அதுவே மாதிரி போகிறாங்க. நான் புரியுதா? பிபிஎஸ்க்கு போயிடுவேன். அடுத்து எதுக்கு போயிடுவேன்? நான் சண்டே கிளாஸுக்கு போயிடுவேன். நீங்களும் சண்டே கிளாஸுக்கெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணோம், வரணும். புரியுதுங்களா? சரி, சின்ன வயசுலேருந்து நான் போகக்கூடிய மனுஷன். சரி, இதே மாதிரி போயிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக போயிடுவேன். ஆண்டவருக்கு உண்மையில மகனாக அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடக்கிற மனுஷன். இல்லை, சின்ன வயசுலேருந்து எப்படி இருப்பேன், ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதே மாதிரி நடக்கிற மனுஷன். சரி சரி, என்ன பண்ணுறது, இப்படி சர்ச்சு கேட்டு வரோம். சரி, கொஞ்ச நாள் அவட்ட ஒரு 10 வருடம் கழித்து 10 வருஷம் கழிச்சு படிப்பெல்லாம் படித்து முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் முடிஞ்சுது. 25 வயசு ஆயிடுச்சு. எனக்கு மேரேஜ்லாம் நடந்து முடிஞ்சுது. சத்தியத்தில் கரெக்டாக சர்ச்சுக்குன்னா போயிடுவேன். ஆண்டவர் என்ன நல்லவா அவருடைய சத்தியத்துக்குள்ளே நடத்திட்டு வராது. 25 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம்லாம் எனக்கு ஆயிடுச்சு. 2 பசங்க இருக்கிறாங்க. சரி, ஐயோ நம்மளுக்கு 2 பசங்க ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வாங்க போகிற சம்பளம் கம்மியாக இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஐயோ, நான் பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணுமே பசங்களெல்லாம். இன்னும் நல்ல பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சு எங்கள் பசங்களை பண்ணணுமே. அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஐயோ, அது பத்தாது எனக்கு. என்ன பண்ணலாம்? உங்களெல்லாம் பங்களா வாழ ஆசை இல்லை? பெரிய பெரிய வீட்டில் வாழணுமா வாழக்கூடாது? நீங்களாம் பெரிய வீடு. ஐயோ, எதுக்கும் பெரிய வீடு இருந்தால் நல்லா இருக்குமே. ஐயோ, இது பத்தாது, பெரிய கார்ல போனோம். உங்களுக்கு தெரிஞ்ச கார் பேர் சொல்லுங்க. பெரிய காரு, ரோபோ கார், BMW கார்லாம் பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, சொகுசான வாழ்க்கை வாழணுமா நானு? பெரிய பசங்க படிக்க வைக்கணுமே.
ஐயோ காரு பங்களாலாம் நான் வாழணுமே, ஐயோ ஐயோ என்ன பண்ண. ஓகே, அந்த வேலை முடிஞ்சதுப்பா. சரி, இந்த நாலாவது கற்பனை, நாலாவது நிலம் என்ன சொன்னேன்? மூணாவது நிலம் என்ன சொன்னேன்? முள்ளுள்ள நிலம். அந்த முள்ளு என்னென்ன முள்ளு? கவலை, உலக கவலை, அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அவர் நல்லா கடவுள் பத்தி கேட்டுட்டு இருந்தாரா? அந்த அங்கிள் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தார்ல, அவருக்கு 25 வயசான உடனே என்ன வந்துருச்சு? கவலை வந்துச்சு. என்ன கவலை வந்தது? அதான் உலக கவலை. என்ன? பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து கவலை வந்துருச்சு. ஏன்னா அவர்கிட்ட இருக்க சம்பளம் பத்தலையா. அப்புறம் என்னாச்சு? அடுத்தவங்களை பார்த்தா அவங்க என்ன ஐஸ்வர்யம், பெரிய பங்களால வாழணும், BMW கார்ல போகணும் அப்படின்னு ஆசை வந்து என்ன பண்ணுச்சு? இந்த ரெண்டும் சேர்ந்து உலக கவலையும் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன பண்ணுச்சு? அவன் நல்லா நின்றுட்டு இருந்தவரை பிடிச்சு தள்ளி விட்டுருச்சு. இப்ப அவரால் என்ன பண்ண முடியல? பைபிள் வசனத்தை யோசிக்க முடியல. சரியா? இப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நம்மளுக்கு இப்ப சண்டே கிளாஸ் பிபிஎஸ் வரோமா, நல்லா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்குவோமா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு பணம் வேணும். அப்புறம் பணம் கிடைச்ச உடனே நான் இந்த வீட்டுல வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும்? கடவுளை விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடி போயிரும். அப்போ அந்த நிலம் விதை எங்க விழுந்திருந்தது? நம்ம இருதயத்துல முள்ளான இடத்துல விழுந்திருந்தது. நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? கற்பாறையில என்ன பண்ணாங்க? வசனத்தை கேட்டாங்க, ட்ரை பண்ணாங்க, அது கொஞ்சோண்டு வளர்ந்துச்சு, திருப்பியும் அதுக்கே போயிட்டாங்க. முள்ளுள்ள இடத்துல வளர்ந்தது என்னாச்சு? அவங்க ட்ரை பண்ணாங்க, அவங்களால வர முடியல. முள்ளோட சேர்ந்து முள்ளா ஆமிக்கு போயிட்டாங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம இருக்கணுமா? யாருக்கெல்லாம் இருக்கணும்? முள்ளுள்ள இருதயம் இருக்கணும்னு ஆசை. முள்ளு இருதயம் வேணுமா யாருக்காச்சும்? கற்பாறை மாதிரி இருதயம் வேணுமா யாருக்காச்சும்? வலியோரத்துல விழுந்த நிலம் மாதிரி வேணுமா? வேண்டாம். அப்ப இன்னும் ஒரு நிலம் இருக்குல்ல, நாளைக்கு அந்த நிலம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? அது வரை வெயிட் பண்ணலாமா? சரி.